யாருக்கு? இப்ப கோழிக்கறி சதறி போச்சு. இன்னொரு தடவை இப்படி நடந்தா உன் கறி சதறி போகும். போவிட்டு நில்லு. பாரு, என்ன இது? சிகரெட். என்ன செஞ்சேன்? தூக்கி போட்டீங்க. இப்ப என்ன செஞ்சேன்? நசுக்கிட்டீங்க. இதே கதிதான் உனக்கும். ஜாக்கிரதை. வந்து ஐயா யாருங்க? நான் காரியாப்பட்டியில டாக்டர், புதுசா வந்திருக்கேன். ஒரு பேஷண்ட பாக்குறதுக்காக வந்தேன். யாரு? வந்து இங்க சவுந்தரம்னு ஒரு அம்மா. சவுந்தரத்தக்காவையா? ஆமா, அவங்களுக்கு தான். அவங்க வீட்டுக்கு இப்படியே போலாமா? இப்படியும் போகலாம், கைய தொங்க விட்டுக்கிட்டும் போகலாம். நான் அதை சொல்லலைங்க, இந்த பக்கமா போகலாமான்னு தான் கேட்டேன். இப்படியே நேர போய் பீச்சாங்கை பக்கமா திரும்புங்க. சரி, சைக்கிள் இங்கே நிக்கட்டும், நான் கொஞ்சம் போயிட்டு வந்துடுறேன். சம்பந்தமா ஒரு வேலை இருக்கு, இதை வந்துடுங்க. பார்க்காம என்னால இருக்கவே முடியல சௌந்தரம். நீ வருவேன்னு பார்த்தேன், வரல, நானே வந்துட்டேன். சீக்கிரமா இங்கிருந்து போயிடுங்களே. ஏன் ஒரு பேஷண்ட பாக்குறதுக்கு டாக்டர் வரக்கூடாதா என்ன? ஐயோ, அந்த ராமாயி ஆஸ்பத்திரியில நம்மள பார்த்தா போல இருக்கு. அந்த விஷயம் நாட்டாம வரைக்கும் போயிடுச்சு. அந்த ஆளு பொல்லாதவரு. எவன் பொல்லாதவனா இருந்தாலும் என்னென்ன செய்ய முடியும்? ஒரே அறையில சாச்சிருவேன். அவரை பத்தி தெரியாம பேசுறீங்க. அவர் எதுவும் செய்வாரு. சீக்கிரம் இங்கிருந்து ஓடிடுங்க, இல்லன்னா எனக்கும் கெட்ட பேரு, உங்களுக்கும் அவமானம். பேஷண்ட பாக்குறதுக்கு வந்துட்டு வாசலோட திரும்பி போனா பாக்குறவங்க சந்தேகப்படுவாங்க. உள்ள வந்து 2 வார்த்தை பேசிட்டு போயிடுறேன். வா சௌந்தரம். ஐயோ, என்னங்க நீங்க உள்ளே போயிட்டீங்க, யாராவது பாத்துட்டு போறாங்க. சௌந்தரக்கா, என்ன ராமாயி எங்க இப்படி? ஒண்ணு இல்ல, பல நாள் திருட இன்னைக்கு அம்புட்டுக்கிட்டான். எது சொல்ற? திண்ணையில வச்சிருந்த ஈருகுலிய காணான்னு சொன்னல, அத நம்ம கருத்தமணி எடுத்து வச்சிருக்கிறா. அத சொன்ன. ஆமா, நீ ஏன் வாசப்படியில நின்னுகிட்டு இருக்கிற? அது யாரு உள்ளுக்க? நம்ம காரியப்பட்டி டாக்டரு, எனக்கு நெஞ்சவர் இல்ல, அத பார்க்க வந்திருக்காரு. உனக்கு என்ன பணக்காரி? டாக்டர் ஊடு தேடி வருவாரு. வேணும்னா நீயும் கைய காட்டு. வேண்டாத்தா, ஒன்ன பார்க்க வந்த இடத்துல என்ன பாப்பாரா? நான் வாரேன். என்ன சௌந்தரம்? இந்த அவமானத்தை என்னால சகிக்கவே முடியல. சீக்கிரம் போயிடுங்க. ஏன் இப்படி விரட்டுற? உங்களுக்கு உங்க ஆத்தா பெருசா இருக்கு, ஏன் நிலைமை பெருசா தோணலையே. போயிடுங்க. காத்திருந்துச்சுங்களா? யாரு எனக்கா காத்துக்கிட்டு இருந்தாங்களான்னு கேக்குறீங்க? உங்களுக்காக யாருங்க காத்துக்கிட்டு இருப்பா? சைக்கிள்ல காத்திருந்துச்சான்னு கேட்டேன். இப்ப டயர் அமுங்குது. அடடா, காத்தே இல்லையே. விசிறி விடுறது, முள்ளு குத்தி இருக்குதுங்க. இங்க எங்கேயாவது பம்ப் இருக்குதுங்களா? இருக்குது, நம்ம நாட்டாள தோட்டத்து கேணியில இருக்குதுங்க. நாய் பசங்களா? செருப்ப
நாய் பசங்களா செருப்ப சார் கொஞ்சம் நெருப்பு கொடுக்குறீங்களா? ஓ தரணே. என்ன என் சிகரெட்டை ஏன் தூக்கி போட்டீங்க? ஏதோ ஞாபகத்துல இந்தாங்க. சரி. ஏன் அடிக்கிற? சிகரெட் நெருப்பு கட்டு கொடுத்தேன். ஏன் அடிக்கிற? ஏன் அடிக்கிற? ஐயோ அம்மா அம்மா ஐயோ அடிக்காதியா. கும்புறையா கும்புறையா விட்டுறியா கும்புறையா விட்டுறியா? ஐயோ ஏன் என்ன சும்மா சும்மா அடிக்கிற? எனக்கு கை இருக்கு தெரியுமா? எனக்கு கை இருக்கு தெரியுமா? ஐயோ ஐயோ என்ன அடிக்காதியா. என்ன அடிக்காதியா அடிக்காதியா. என்ன விட்டுடியா என்ன விட்டுடியா என்ன விட்டுடியா என்ன விட்டுடியா. தெரியாம வந்துட்டியா. என்ன விட்டுடியா தெரியாம வந்துட்டியா தெரியாம வந்துட்டியா. மறுபடியும் சிகரெட்டா? நீயா? வரும்போது மைனர் மாதிரி வந்தீங்க. என்ன அலங்கோலம்? நான் பாட்டுக்கு செவன் லையா வந்துகிட்டு இருந்தேன். அது உட்கார்ந்து இருக்கிறான் பாரு வண்டியில. அவன் சிகரெட்டுக்கு நெருப்பு கேட்டான் கொடுத்து காரணம் சொல்லாம ஓட ஓட விரட்டி அடிக்கிறாரு. யாரவன்? அவரு இந்த ஊர் பண்ணையார். இந்த ஊரே அவர் கையில தான். இந்த ஊர்ல தப்பு தண்டா நடந்தா அவர் வாய் பேசாது, கைதான் பேசும். கை ரொம்ப சுத்தம். உங்களுக்கு சவுந்தரத்தை காப்பு ஒரு மாதிரின்னு அவருக்கு ஏற்கனவே காதுக்கு எட்டிருச்சு. அதனாலதான் இந்த மேல கச்சேரி. இத டீ கடையிலே சொல்லி இருக்க கூடாதா? உங்களுக்கு எதுக்கு இதெல்லாம்? ஊர் விட்டு ஊர் வந்து இதெல்லாம் எதுக்கு? தெரிஞ்சிருந்தா வந்திருப்படா. மரியாதையா போயிடு. திரும்ப வந்தாரு உன் எலும்பு கூட தான் ஊரு போய் சேரும். இப்பொழுது என்ன பிரயோஜனம்? முன்னால யோசனை பண்ணிருக்கணும். உன்னால 100 மணி நேரம் கப்பலே போச்சு. வெளியூர்காரங்க எங்களை தலைக்குடிய வைக்கிறேன். இனிமே அப்படி நடக்க கூடாது. அவ்வளவுதான் சொல்லுவேன். நீ போலாம். சாமி கண்ணு போய் வேலையை பாரு. பிள்ளையாரப்பா, உன்னைத்தான் நம்பி இருக்கேன். என் மச்சானுக்கு நீ தான் ஒரு வேலையை கொடுக்கணும். என் குடிய சொந்த குடியாக்கணும். குங்குமம் இருக்கா? பச்சை கலர் இருக்கு. பச்சை குங்குமம் தான் இருக்கா? சரி, அதை கொடுங்க. அகமகிழ பெரியோர்கள் பொருளும் கிடைக்கும். ஆதரவாய் பந்துக்களும் உதவியாவா உதவியாவா. சந்தோஷம். போயிட்டு வரேங்க. ஆஹா, வாங்க வாங்க. முருகன் வள்ளி தெய்வ யானையோட வந்திருக்காரு. பலன் என்னன்னு பார்த்துடுவோம். வேலுண்டு வினையகலகள் தந்தீரும் விசித்திரமையில் உண்டு கவலை அதை உடைய என் வீட்டு ஆம்பளைக்கு எப்ப வேலை கிடைக்குன்னு சொல்லு. கவலைப்படாதா. இன்னும் 1 மாசத்துல, அதாவது வைகாசி 20 தேதிக்குள்ளர கட்டாயமா வேலை கிடைச்சிடும். அதோட இன்னொன்னு, முருகன் வள்ளி தெய்வயானோட வந்திருக்கிறதுனால உனக்கு ஒரு சக்களத்தி வர்றதுக்கு சான்ஸ் இருக்கு. அதனால
உன் புருஷனை பத்திரமா பாத்துக்கோ, அவ்வளவுதான். அட போயா, நீ போய் சொல்ற. எங்க வீட்டு ஆம்பளை ராமரியா. ராமரு. கல்ல போறது சேப்பட்டியில வித்தது தங்கச்சிக்கு ரொம்ப பிடிக்குமேனு வாங்கியாந்தேன். நல்லா சுள்ளுன்னு உரப்பா குழம்பு வை. நான் மெதலப்பட்டி வரைக்கும் போயிட்டு வரேன். குடி. அடி ஆத்தா பாஞ்சாலி, எந்திரி. நொன்ன மீன் வாங்கியாந்து இருக்கு, குழம்பு வைடி. உனக்கு பிடிக்குமேன்னு தான் வாங்கியாந்து இருக்கு. அப்படி என்ன வெட்டி முடிச்சாரு அசத்து வருது? வெட்டி சின்ன ராமனுக்கு வேளா வரைக்கும் சோறுங்கிற மாதிரி வேளா வரைக்கும் திங்கிறதும் தூங்குறது மாத்தானே இருக்க. என் நமக்கு வராதா தச்சி? நானே ஆட்ட மட்டும் தான் கிடைக்கேன். அவங்க பாடம் அப்படி அப்படித்தான் இருக்கு. காலையில இருந்து எனக்கு வாயு இப்படி. என்னால முடியாதாடா? எந்திரிச்சு முழகாய் யார இல்ல இந்த மீன் அப்படியே காஞ்சி கருவாடா போகட்டும். நொன்னனுக்கு நீ வந்து சொல்லி. என் கஷ்டத்தை அறுக்கிற. நானும் வந்ததுல பாத்துட்டு தான் இருக்கேன். நீ ஒரு மாதிரியா தான் நடந்துக்கிற. பெரிய கலெக்டர் சம்சாரம் மாதிரி தான் நடந்துக்கிற. பெருசா சபதம் என்ன ஆச்சு? கல்யாணம் ஆகி 1 வருஷம் ஆச்சு. இன்னும் உனக்கு மாட்டு சிலைக்கு மறு சேர முடியல. நாங்க கட்டி விட்ட சிலையோட தாண்டி வந்து நிக்கிற. இந்த லட்சணத்திலேயே உனக்கு இருமாப்பு கொள்ளல. இந்த ஊர் உலக மாதிரி கஞ்சி ஊத்துற புருஷனா கிடைச்சிருந்தா ஆத்தாடி ஒன்ன பிடிக்க 7 பேர் இல்ல வேணும். மாட்டு சிலைக்கு மறு சேலை இல்லைனாலும் நான் பாலை விட்டு ராட்டி தட்டி வாய கட்டி வயிற்ற கட்டி சேர்த்த பணம் கட்டியா செலவழியுது. ரோஷம் உள்ளவளா இருந்தா வாங்கிக்க மாட்டேன். திருவிழாவை சாக்கு வச்சு வந்ததே இதுக்குதானடி. ராட்சசி என்ன பேச்சு பேசிவிட்டா? கலெக்டர் சம்சாரம் மாதிரி நடந்துக்கிறானா? மாத்து சலிக்கு மறு சேலை இல்லையா? நமக்கு வாச்ச சனிய நல்ல சனியனா இருந்தா நான் இன்னொருத்திக்கிட்ட பேச்சு கேட்கணும். இந்த சனி எனக்கு தானாவும் தெரியல, சொன்னாலும் புரியல. அதாவது யோ அங்கன போறது யாரா இருந்தாலும் பதில் சொல்லு, இல்ல கூச்ச போடுவேன். அதாரு பாஞ்சாலியா? அட நீதானா? நான் யாரோன்னு நினைச்சு பயந்துட்டேன். ஆமா அப்படி வீரப்ப மச்சான் கரும்பு தோட்டத்துக்கு போக சொல்லிச்சு காவலுக்கு. அதாவது அங்கன ஓடுற பொம்பளை? பொம்பளையா? சரிதான் போ. சீத வேஷம் போடுற சொக்கனை பார்த்தா உனக்கு பொம்பளையா தோணுது? அது சரி, ஏன் இன்னைக்கே வந்துட்ட? 1 மாசம் தங்க போறேன்னு சொன்ன. அப்படி நினைச்சு தாயா போன. எங்க அண்ணன் தர்மதுரைக்கு வந்து வாச்சிருக்காளே ஒரு ரோட்டசி, அவையில பிச்சு எடுத்துட்டா. கொண்ட வந்த பிடாரி ஊர் பிடாரிய விரட்டுது. இதா சாவி, நான் கரும்பு தோட்டத்துக்கு போறேன். அட இரியா, அப்புறம் போலாம் வாயா. யோ என்னையா அது அதிசயமா இருக்கு? எப்போ நான் ஊருக்கு போயிட்டு வந்தா என்ன வாங்கி வந்திருக்கேன்னு துருவி துருவி கேப்ப. இப்ப என்னமோ பெரிய மனுஷன் மாதிரி பேசாம உட்காந்துட்டு இருக்கே. அப்படி என்ன ரோசனை? இல்ல பாஞ்சாலி, வீரப்ப மச்சான் கரும்பு தோட்டத்துக்கு. அதான் அப்புறம் போலான்னு சொன்னேன்ல, கொஞ்சம் இறையா, நிறைய பேச வேண்டியது இருக்கு. இல்ல பாஞ்சாலி, இப்பவே போயா. கேட்காம போற. எப்படா சிரிப்பான நாச்சிய மூஞ்சியே பாத்துட்டு இருப்ப. இப்ப எனக்கு ராக்கி வந்துடுச்சு உனக்கு. முருகன் வள்ளி தெய்வயானோட வந்திருக்கிறதுனால உனக்கு ஒரு சக்களத்தி வர்றதுக்கு சான்ஸ் இருக்கு.